ஜேசிடி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேரண்டிங் உங்களோட குழந்தையோட ஃபியூச்சரை எப்படி எழுதுது? இந்த உலகத்துல ஒரு சைல்டு பிறக்கும்போது யாருமே அவங்க கையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலோட பிறக்கிறது இல்லை. ஆனா அந்த சைல்டோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங், ஃபர்ஸ்ட் எமோஷனல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பேரண்ட்ஸ் தான். ஒரு கேள்வி, ஒரு சைல்டு கான்ஃபிடன்ஸோட வளருவானா இல்லை பயத்தோட வளருவானா? தன்னோட ஃபீலிங்ஸை வெளியே தெரியப்படுத்துவானா இல்லை அவனுக்குள்ளேயே வச்சிருப்பானா? லீடர்ஷிப்பை கையில் எடுப்பானா இல்லை அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பானா? இதையெல்லாம் வெறும் ஜெனடிக்ஸ் மட்டும் டிசைட் பண்ணாது, பேரண்டிங் ஸ்டைல்ஸும் அதில் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேரண்டிங்னா என்ன? நம்ம சொசைட்டியில் பேரண்டிங்னா என்னன்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது, ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் தான் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுது? பேரண்டிங் இஸ் நாட் ரைசிங் எ சைல்டு, பேரண்டிங் இஸ் ஷேப்பிங் எ மைண்ட். பேரண்டிங் ஸ்டைல்ஸோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 1960s சைக்காலஜிஸ்ட் டயானா பேம்லின்றவங்க பேரண்டிங்கை அப்சர்வ் பண்ணி ஒரு 3 விதமான ஸ்டைல்ஸை கொண்டு வந்தாங்க. லேட்டர் ரிசர்ச்சர்ஸ் ஒரு 4வது ஒரு ஸ்டைலை ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த 4 பேரண்டிங் ஸ்டைல்ஸ் தான் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படுது. அது என்னென்னு வரிசையாக பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் சில டைலாக்ஸ் வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யற, நான் சொல்றது மட்டும் நீ கேட்கணும், ஏன் இப்படிலாம் பண்ற, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றது மட்டும் கரெக்டாக பண்ணு போதும். இப்படி இருக்கிற பேரண்டிங் ஸ்டைலில் டிசிப்ளின் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்காது, ரூல்ஸ் இருக்குமே தவிர ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு? மீடியாவா, மீடியா எதுக்கு போற, நீ இன்ஜினியரிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, இன்ஜினியரிங்கை நீ கன்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க அப்பாவோட இன்டென்ஷன் தப்பு இல்லை. அப்பா அந்த சைல்டோட ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறாரு. ஆனா அந்த சைல்டு அப்ப என்ன யோசிக்கிறாங்க? அப்ப என்னோட ட்ரீம்ஸுக்கு அங்க வேல்யூ இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில வருஷம் கழிச்சு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல ஒரு சேலரி கிடைக்குது. ஆனா அப்போ அவனுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இதுதான் நான் விரும்பின லைஃபா அப்படின்னு. நிறைய பேர் வீட்டுல இந்த பேரண்டிங் ஸ்டைல் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங். இது கொஞ்சம் டேஞ்சரஸ்னே சொல்லலாம். இவங்க அவங்க சைல்டு அடிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட சைல்டோட ஒரு எமோஷனலி ஆப்சன்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு சைல்டு அழுதுகிட்டு அம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, சும்மா ஏதாவது ட்ராமா பண்ணாத அப்படின்னு இருக்கும். இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னானா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சைல்டு என்ன ஃபீல் பண்ணுவான்? ஐயோ என்னோட எமோஷனலுக்கு இங்கே வேல்யூவே இல்லை, இவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, ரொம்ப நெக்லெக்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான் சைல்டு ஃபீல் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல அந்த சைல்டு எமோஷனலா ஆர்ஃபனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பெர்மிசிவ் பேரண்டிங். இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப லவ்வபிளாவே இருப்பாங்க, அதே சமயம் பவுண்டரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். என் பையன் என்ன பண்ணாலும் சரி, என் பொண்ணு எப்பயுமே அப்செட் ஆகக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும். இனிஷியலி இது நல்ல பேரண்டிங் மாதிரி தான் தெரியும். ஆனா லைஃப்ல எல்லாருமே நம்மளோட விஷ் பண்ணி நடந்துக்க மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த சைல்டால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒருத்தவங்க நோ சொன்னா அதால ஏத்துக்க முடியாது. ஒரு ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியாது. இது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் டீச் பண்ணலனாலும் அந்த வேர்ல்டு டீச் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்சம் ஹார்ஷாவே டீச் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே மாறிடுது. நெக்ஸ்ட் அத்தாரிட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல். இது சைக்காலஜி சொல்ற ஒரு ஹெல்த்தியஸ்ட் பேரண்டிங் ஸ்டைல்னே சொல்லலாம். இந்த பேரண்டிங் ஸ்டைல்ல ஸ்ட்ரிக்ட் இருக்கும் ஆனா ஸ்கேரி இருக்காது, அதே சமயம் ரூல்ஸ் இருக்கும் ஆனா ப்ராப்பரான ரீசன்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் அவங்களோட சைல்டை ரொம்பவே சப்போர்ட்டிவா வளர்ப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களை சப்போர்ட் பண்றது, அவங்களை என்கரேஜ் பண்றது, அப்படியே அவங்க கூட என்கேஜ் ஆயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைல்டு ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு வச்சுக்கோம். இதுவே அந்த அத்தாரிட்டேரியன் பேரண்ட்னா என்ன சொல்லுவாங்க? உன்னால ஒண்ணுமே முடியாது, நீ அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்றது நீங்க எப்ப கேட்டிருக்க, இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெர்மிசிவ் பேரண்ட்னா ஒன்னும் இல்லை விடு அப்படின்னு கண்டுக்காம விட்டுருவாங்க. ஏன் தெரிஞ்சது தானே, நீ எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுருவாங்க. இதே இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அதை என்னன்னு பார்ப்போம். அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, அவங்க பூஸ்டப் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸை பார்த்தீங்களா? இவங்க ப்ராப்ளம்ஸை அட்டாக் பண்ணாம பர்சனை சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சமூகத்துல என்ன நடக்குது? இப்போ ஒரு குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்க? உன் கசினை பாரு எப்படி இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்க, அவங்க பொண்ணு டாக்டரா இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கம்பேரிசன் மோட்டிவேஷன் கொடுக்காது, அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சைல்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல என்ன தோணும்? நான் ஒருத்தி இல்லை போல அப்படின்னு தான் தோணும். இது 20 வருஷம் ஆனா கூட அவங்க மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ண முடியாது. இப்போ பேரண்ட்ஸா இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சைல்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கலாம். டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டரா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 2 மணிக்கு அழணும் அப்படின்னு தோணும் போது யாருக்கு கால் பண்ணுவாங்க? உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, இல்லை வீட்டில் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சைலண்டா சஃபர் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் நீட் பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இல்லை, தே நீட் சேஃப் பேரண்ட்ஸ். அவங்களோட பயம், தப்பு, டியர்ஸ் எல்லாத்தையும்
ஜட்மெண்ட் இல்லாம ஷேர் பண்றதுக்கு ஒரு சேஃப் பிளேஸ் தான் தேவைப்படுது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம பேச்சை கேட்டு வளரல, நம்மளோட நடத்தையை பார்த்து வளர்றாங்க. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. எல்லாரும் பெர்ஃபெக்ட்டான ஒரு பேரண்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிற பேரண்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கு பெரிய கிஃப்ட்னா வெறும் சக்சஸ் மட்டும் இல்ல, மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் என் வீட்ல என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு ஜேசி டிவியுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.